அன்பினால் என்னை ஆட்கொண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் இயற்றுவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் 279வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 280வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம். தனது மகனான ராமனை தயரத மன்னன் அழைத்து அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட எண்ணும் தனது விருப்பம் குறித்து இனிமையான மொழியினால் பேசி மகிழ்ச்சி அடைதல். பாடல் எண் 280. அன்பு மிகு மகனவனை அவன் உடனே அழைத்தானே, தன் நாவின் பார்ச்சொல்லுள் தமிழ் தேனும் குழைத்தானே, மென்மழை நீர் போல் குளிரும் மேக மொழி விளைத்தானே, இன்ப மகன் உன் கனிச்சொல் எடுத்து இதயம் கழித்தானே. இதுவே அந்த 280வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பு மிகு மகனவனை அவனுடனே அழைத்தானே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், தனது மகனான ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டும் விழா என்னும் இன்பமான விழாவுக்கான அறிவிப்பை அம்மகனிடமும் தெரிவிக்க விரும்பிய தயரத மன்னனானவன் தான் கொண்ட அளவில்லாத மகிழ்ச்சியின் காரணத்தால் தன் மகனான ராமனுக்கு அழைப்பு விடுத்தான். தன் நாவின் பார்ச்சொல்லுள் தமிழ் தேனும் குழைத்தானே. ராமனுக்கு பட்டம் சூட்ட ஆசைப்படும் தனது உள்ளம் கொண்ட ஆசையை ராமனிடமே அன்போடு சொல்லி அளவில்லா மகிழ்ச்சியை அடைவதற்காக அந்த மகிழ்ச்சியை உருவாக்கி தரும் வல்லமை பொருந்திய தனது நாவால் பேசும் இன்பமான பால் போன்ற நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த பால் போன்ற சொற்களுடனே அருமையான தேன் போன்ற தமிழ் சொற்களையும் தேர்ந்தெடுத்து கலந்து வைத்து அவற்றை பாலையும் தேனையும் சேர்த்து கலந்து குழைத்து உண்பது போல் குழைத்து தனது மகனிடம் அத்தகைய தேர்ந்தெடுத்து தயாரித்த வார்த்தைகளால் அன்புடன் பேசினான். மென்மழை நீர் போல் குளிரும் மேக மொழி விளைத்தானே. அத்துடன் மென்மையாக பொழியும் மழை நீரின் குளிர்ச்சியை போன்று இதயத்துக்கு இனிமையும் குளிர்ச்சியும் தரத்தக்கதான மேகமானது தவழ்ந்து சென்று வருடுதலை போல் வருடி செல்லும் இன்பம் வழங்கும் வார்த்தைகளையும் அவன் தனது மகனிடம் பேசுவதற்காக தயார் செய்து வைத்து பேசினான். தான் கொண்ட அளவில்லாத இன்பத்தின் காரணமாக அவன் இவ்வாறு செய்தான். இன்ப மகன் உன் கனிச்சொல் எடுத்திதயம் கழித்தானே. அத்துடன் அவ்வார்த்தைகள் யாவும் தனது மகன் ராமன் விரும்பி உண்ணும் கனிகளுக்கு ஈடான கனிச்சொற்கள் தானோ என்று ஆராய்ந்தும் பார்த்தே கனி போன்ற வார்த்தைகளையும் தயார் செய்து தேர்ந்தெடுத்து பேசியே அன்பின் பெருக்கத்தால் தனது உள்ளமங்கும் இன்ப களிப்பினை அவன் அடைந்தான். இதுவே இந்த 280வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 281வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.